தங்கமிலை சவரனுக்கு 1440 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 1,12,320 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். மற்ற மாவட்டங்களிலும் பரவலாக மழை இருக்கும் என வானிலை மையம் கணிப்பு. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி நாடு முழுவதும் தேசிய கொடி அணிவகுப்பு. மூவர்ண கொடியேந்தி பேரணியாக சென்ற மக்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் 80வது சுதந்திர தின விழாவை கொண்டாட ஆயத்தம். மூவர்ண மின் விளக்குகளால் ஜொலித்த முக்கிய கட்டடங்கள். எண்பதாவது சுதந்திர தின விழாவையொட்டி காரைக்காலில் படகு பேரணி. 50க்கும் மேற்பட்ட படகுகளில் தேசிய கொடியை ஏந்தியபடி அணிவகுத்து சென்ற காவல்துறையினர். வண்ண மின் விளக்குகளால் மிளிர்ந்த ஜம்மு காஷ்மீரின் சலார் அணை. தேசிய கொடி வண்ணத்தில் பாய்ந்தோடி மனதை கவர்ந்த வெள்ளம். ஜம்மு காஷ்மீரில் திடீர் வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்த ஸ்ரீநகர் லடாக் சாலை 5 மணி நேரத்தில் சரி செய்து போக்குவரத்தை சீரமைத்த ஊழியர்கள். ஜம்மு காஷ்மீரின் பதேர்வா பகுதியில் ஆலங்கட்டியுடன் திடீர் கனமழை. பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தால் வீடுகள், கடைகள் சேதம். ஒடிஷாவின் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் 24 மணி நேரத்திற்கு மேலாக தொடரும் கனமழை. நீர்நிலைகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பல பகுதிகளில் ஊருக்குள் புகுந்த வெள்ளம். ஒடிஷாவின் காலு அணையின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை எட்டியது. முன்னெச்சரிக்கையாக 2 மதகுகள் வழியாக வெளியேற்றப்படும் தண்ணீர். ஜப்பானில் பெய்து வரும் கனமழையால் தத்தளிக்கும் சிபா மாகாணம். மின்சாரம் துண்டிப்பு, முழுவீச்சில் நடைபெறும் மீட்பு பணிகள். டால்பின் சூறாவளி கடந்து சென்ற பிறகும் சீனாவின் பிச்சுவாங்கில் தொடரும் கனமழை. வெள்ளம் வடியாததால் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் மக்கள்.
புயல் பெருமழையால் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ள அமெரிக்காவின் கிழக்கு இண்டியானா 30 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகளில் மின் இணைப்புகள் துண்டிப்பு. கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து 3வது நாளாக உபரி நீர்த்திறப்பு 10,000 கன அடியாக நீடிக்கிறது. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 40 கேள்விகள் அடங்கிய பட்டியலை வெளியிட்டது மத்திய அரசு. சாதி, வங்கி கணக்குகள், ஆதார் மற்றும் கோவிட் தடுப்பூசி விவரங்கள் உள்ளிட்டவை கேள்வி பட்டியலில் சேர்ப்பு. கரூரில் நெரிசலில் இறந்தொரு குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட அரசு வேலை ரத்து செய்யப்பட்ட உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை. வழக்கில் எதிர் மனுதாரர்களான சீனி அகமது உள்ளிட்டோர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். கரூரில் இறந்தோர் குடும்பத்துக்கு வேலை தரக்கூடாது என கூற நீங்கள் யார்? அரசு வேலையை எதிர்த்த மனுதாரருக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. பரபரப்பான அரசியல் சூழலில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி கூடுகிறது திமுகவின் செயற்குழு. கட்சியின் ஆக்கப்பணிகள் தொடர்பாக தலைமை செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனை என துரைமுருகன் தகவல். கோவையில் கல்லூரி மாணவர் கொலையை கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம். தாவேக அரசு மாணவர் கொலையை அலட்சியமாக கையாள்வதாக குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தோல்வியடைந்தது குறித்து வாக்காளர்களை சாடிய RS பாரதி. சைதாப்பேட்டை தொகுதிக்கு சுப்பிரமணியன் போன்று யாரும் திட்டங்களை கொண்டு வந்தது கிடையாது என்றும் பேச்சு. சைதாப்பேட்டை தொகுதியில் அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை. கலைஞரே முதலமைச்சர் இருந்தார், பெருமையாக சொல்கிறேன். அவர் கூட அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டிருந்தாலும் ஜெயிக்கும். தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி, மேகதாது விவகாரத்தை வலியுறுத்தி போராட்டம். முதல்வர் விஜய்க்கு நவீன அறைதான் முக்கியம், விவசாயிகள் முக்கியம் அல்ல என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி காட்டும். பயிர்க்கடன் தள்ளுபடியில் விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் தஞ்சை ஆர்ப்பாட்டத்தில் கண்டனம். நாட்டில் இவ்வளவு பிரச்சனை, நவீன அறை வேணுமா? ஏன் அவர் இருக்கிற ரூம் பத்தாதா? இங்க இருக்கிற விவசாயி சோத்துக்கு வழி இல்லாம திண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இவருக்கு அந்த ரூம் வசதி பத்தல. தாவேக ஆட்சியில் மக்களுக்கான எந்த புதிய திட்டமும் இல்லை என அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி விமர்சனம். 100 நாள் ஆட்சி ரீல்ஸ் ஆட்சியாகவே இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. இன்றைக்கு இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல ரீல் விடுவது இதுதான் காலத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் பங்கேற்காத SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன். சேலத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற தங்கமணி. மக்களவை சபாநாயகர் அளித்த தேநீர் விருந்தில் பங்கேற்றதில் என்ன சர்ச்சை இருக்கிறது என திமுக MP கனிமொழி கேள்வி. இடமாற்றம் குறித்து பேசவே சபாநாயகரை சந்தித்ததாகவும், இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை எனவும் புதிய தலைமுறைக்கு பேட்டி.
ஏன் அதுல என்ன சர்ச்சை இருக்கு? நாங்க இடம் மாத்துறதுக்கு கேட்டிருந்தோம், அதை பத்தி கேட்க போனோம். நாங்க இந்தியா கூட்டணியில இல்லைங்களே, காங்கிரஸ் தான் இருக்காங்க, நாங்க இல்லைங்க. திமுக கொத்தடிமையாக டெல்லியில் சரணடைந்து விட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். தேநீர் விருந்து நடக்கும் போதுதான் இடமாற்றம் தொடர்பாக பேச சபாநாயகரை சந்திக்க திமுக எம்பி கனிமொழி செல்வாரா என்றும் கேள்வி. இன்னைக்கு முழுவதுமாக முன்னாடி எப்படி தமிழகத்துடைய அனைத்து நலன்களையும் அடமானம் வச்சாங்களோ இன்னைக்கு அதே மாதிரி அவர்களும் போய் அடிமையாக திமுக டெல்லியில அடிமையாக கொத்தடிமையாக சரண்டர் ஆயிட்டாங்கன்னா சொல்லுங்க. பார்லிமெண்ட் முடிஞ்சு கடைசி நாள் தான் போய் சீட்டு சேஞ்ச் போய் சொல்லுவீங்களா? ஏன் முதல்ல இடையில போய் சொல்ல முடியாதா? கடந்த ஆட்சியில் கணக்கீடு முறையாக செய்யாமல் குறைந்த அளவு சொத்து வரி நிர்ணயம் செய்யப்பட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. சொத்து வரி மறு கணக்கீடு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாகவும் விளக்கம். நிறைய முறைகேடுகள் கடந்த 5 வருடங்களாக திமுக ஆட்சி காலத்தில் எல்லாமே பெரும்பாலான மாநகராட்சியில் இது நடந்திருக்கு. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் உயர்த்தப்படவில்லை, தவறான தகவல். அதையும் இப்போ இது தவறாக புரிஞ்சுக்கிட்டதுனால அதையும் ஹோல்டில் போட்டிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சுடுகாட்டில் இளைஞர் வெட்டி கொலை. கொடூர செயலுக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை. அடுத்த மாதம் பயன்பாட்டுக்கு வருகிறது செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம். தினமும் 1050 பேருந்துகளை கையாளும் வகையில் பிரம்மாண்ட பார்க்கிங் வசதிகளுடன் உருவாக்கம். உடன்குடி அனல் மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக முதல் அலகில் மின் உற்பத்தி நிறுத்தம். 660 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பாதிப்பு. விழுப்புரம் அருகே இருசக்கர வாகனம் மீது கனரக லாரி மோதி விபத்து. நண்பர்கள் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். திருவாரூர் வனச்சரக அலுவலகத்தில் 48 லட்சம் ரூபாய் பண மோசடி நடைபெற்றதாக எழுந்த புகார். தேனி மாவட்டத்திற்கு பணியிடமாற்றம் செய்யப்பட்ட வன அலுவலர் சஸ்பெண்ட். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர தேரோட்டம் கோலாகலம். பக்தி முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு. ஆடிப்பூரத்தையொட்டி சேலத்தில் உள்ள அம்மன் கோயில்களில் வண்ணமயமான வளையல் காப்பு அலங்காரத்துடன் சிறப்பு வழிபாடு. அரியலூர் பெரியநாயகி அம்மன் கோயிலில் ஆடி வெள்ளியையொட்டி 1,08,000 வண்ண வளையல்களால் அம்மனுக்கு அலங்காரம். இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் ஆடி மகா உற்சவம் கோலாகலம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் மாவிளக்கு எடுத்தும் அழகு குத்தியும் நேர்த்திக்கடன். நாகை மாவட்டம் விழுந்தமாவடி மீனவ கிராமத்தில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாவதை தடுக்க வினோத நடவடிக்கை. திருமணமாகாதவர்கள் மது அருந்தினால் 5,000 ரூபாய் அபராதமும், தகவல் அளிப்போருக்கு 2,000 ரூபாய் ஊக்கத்தொகையும் அறிவிப்பு. ஊரில் திருமணம் ஆகாத இளைஞர்கள் மது அருந்த முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் திருமணம் ஆகாதவர்கள் மது அருந்துவதை ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டால் ரூபாய் 5,000 அபராதம் வசூலிக்கப்படும். விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் இடையான பிரச்சினை முடிவுக்கு வந்த நிலையில் திட்டமிட்டபடி வெளியானது சூர்யாவின் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம். தமிழ்நாடு உட்பட பல்வேறு இடங்களிலும் திரையரங்குகளில் கொண்டாட்டம்.